அமெரிக்க நாட்டினுடைய நியூயார்க் கிழக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் இந்த அவையில் மட்டுமல்ல, அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவர் கட்சியினுடைய தலைவர்கள் வெளியிலும் இது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் இந்த அவையில் அவர் பதிவு செய்யலை, வெளியில் பேசிக் கொண்டிருப்பதை. அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது, அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இதெல்லாம் பேசியிருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். இப்பொழுதும் சொல்கிறேன், எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து, பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முதலமைச்சர் சந்திச்சா அந்த விவகாரத்துக்கே போக விரும்பல, அது சொல்லவும் விரும்பல, நான் சொல்லவே இல்லை. ஏன் அவ்வளவு ஆழமாக போக விரும்பல? முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஆழமாக போகவில்லை என்று சொன்னால் உங்கள் தலைவர்கள் ஆழமாக போய்கொண்டு இதை பற்றி ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த விளக்கத்தை நான் அவையிலே எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதுவரை நான் பொறுத்து தான் இருந்தேன், அதுக்கு விளக்கமே நான் சொல்லவில்லை. உரிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் அதுக்குரிய விளக்கத்தை இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை. அதனால தான் நான் எழுந்து இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த விளக்கத்தை சொல்லுகிற நேரத்தில் நாம் வைத்த கோரிக்கை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பாமகவும் பாஜகவும் இருக்கிறது, எனவே ஆதரிக்க வேண்டும். அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற மாண்புமிகு உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஒரு சாதாரண விஷயம், அது ரொம்ப சாதாரண விஷயம். மத்திய அரசு மாநில அரசுகிட்ட விளக்கம் கேட்கு. பிப்ரவரி மாதம் விளக்கம் கேட்கும்போது அங்கே 20 சதுர கிலோமீட்டர் 20 சதுர கிலோமீட்டரில் 1.96 சதுர கிலோமீட்டர் தான் இந்த நம்ம மேற்கு சொன்ன சமணப்படுகைகள், அழகர் கோயில்கள், பெரிய கழுகுகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போ அன்னைக்கு அந்த கடிதம் மத்திய அரசிலிருந்து கடிதம் வரும்போது நம்ம மாநில அரசு அன்னைக்கே இது வேண்டாம் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துருந்தாலே போதுமானது. அதில் ஏலம் விடும்போது 1.96 சதுர கிலோமீட்டர் இது தவிர்த்து தான் அதில் ஏலம் விடுறாங்க. மாண்புமிகு அவை முன்னவர். எல்லாரும் உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருந்தது. இன்னைக்கு அவையில் பேசுகிறவங்கெல்லாம் கொடுக்க தீர்மானத்தில் பேசலை, உள்ளத்தில் பொங்குகிற அந்த உணர்ச்சியை நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கெல்லாம் சலிட்டு. ஆனால் நீங்கள் நாங்கள் உடனே தெரிவிக்கலைன்னு சொல்கிறீங்க. இது சட்ட திருத்தம் தெரிவித்த உடனே 3/10/2023 அன்று ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு நான் எழுதிய கடிதத்தில் நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் மேற்படி சட்டத்தில் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது. எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்போ எழுதியிருக்கேன். உடனே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர் சொன்னார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நம்முடைய அவை முன்னவர் சொன்னதோடு அண்ணா சொன்னதோடு நானும் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்றிய அரசிலிருந்து இந்த கடிதம் வந்தவுடன்
தமிழ்நாடு அரசு அதில் கொடுத்த விவரங்களிலே அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இந்த பல்லுயிர் பெருக்கம், இந்த இடத்தினுடைய முக்கியத்துவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்திலேயே நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழ்நாடுடைய அரசினுடைய சார்பிலே ஒன்றிய அரசிற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டத்திலும் இதற்கான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யாமல் நாங்கள் விட்டுவிடவில்லை. இது குறித்த முழு விவரங்களையும் இந்த இடத்தினுடைய தன்மையும் குறித்தும் நாம் அதுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதற்கு முன்னாலேயும் கூட சட்டமாக அவர்கள் கொண்டு வருகிற போது, சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்பதை அந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், தமிழ்நாடு அரசோ வேறு எந்த மாநில அரசாங்கத்தோடு கலந்து கொள்ளாமல் அவர்களாகவே ஏலம் விடலாம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிற போது அதை அப்போதே எதிர்த்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் உறுதிபட சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிறகும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகிற போதும் தமிழ்நாடு தன்னுடைய எதிர்ப்பை அதற்கு தொடர்ந்து தெரிவித்து வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், அந்த 1.47 ஹெக்டேர் வந்ததே அப்போதே நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் அப்போதே இந்த விஷயத்தை விட்டிருப்போமே என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்கள் எதிர்ப்பை அப்போதே நாங்கள் தெரிவித்திருந்தால் நாங்கள் அப்போதே விட்டிருப்போம் என்று ஒரு கருத்தை சொல்கிறீர்கள். அப்போதும் எதிர்ப்பை தெரிவித்தோம், இப்போதும் நம்முடைய எதிர்ப்பை நாம் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறோம். உங்களுக்கு உள்ளபடியே இந்த எதிர்ப்பை தெரிவித்து அந்த உள்ளபடியே அந்த எதிர்ப்பை உள்வாங்கி கொண்டு எதிர்ப்பு வருகிறது, இதை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கே நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்த போதே நீங்கள் நிறுத்தி இருக்க முடியும். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதியதற்கு பிறகும் நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் என்று ஏலம் விடுகிறேன் என்று சொன்னால் உங்கள் உள்மனதில் என்ன ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்கள் முன்னாலே கேள்வியாக வைக்கிறேன். எனவே நீங்கள் பிள்ளையும் கிள்ளி விடுகிறீர்கள், தொட்டிலையும் மாட்ட முடியும். மாண்புமிகு உறுப்பினர் நேனா நாகேந்திரன். 1957 சட்டம், அது பிறகு 2015 சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஆக ஒரு சட்ட திருத்தம் அகில இந்திய அளவில் கொண்டு வரும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம் அல்லது மகாராஷ்டிராவுக்கு ஒரு சட்டம் என்று கொண்டு வர முடியாது. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, அது முன்னாலேயே இது 1.96 சதுர கிலோமீட்டர் விடுவித்து தான் ஏலம் விட்டுருக்கிறாங்க. உள்ளபடியே மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றால் அது உடனே எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் க்ளீனாக சொன்னாங்க. எப்படி வாழ்க்கை பாதிக்க பயோ டைவர்சிட்டியில் என்ன ஆகிறதால க்ளீனாக சொல்லியிருக்காங்க. எனவே நீங்கள் இப்போ இதை உணர்ந்து உங்கள் கட்சிக்கு சொல்ல முடியுமானா சொல்லுங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே பிஜேபி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. அதாவது நான் கேட்குறது, அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசினவங்க அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்கள் அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள், அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அப்படின்னா நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு எடுத்துக்கிடலாம், அப்படித்தானே அந்த தீர்மானத்தை? நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கற்பட்டி கிராமத்தில் டங்ஷன் கனிம நிறுவனம் தொடங்குவதற்காக ஏலமிடப்பட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையை முன்வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலோடு அவை முன்னவர் அவர்கள் அரசின் சார்பில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தீர்மானம் என்பது ரொம்ப ஆழமாக சிந்தித்து கருத்துக்களை இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, மாநில அரசு ஒரு திட்டங்களை கொண்டு வருகிற நேரத்தில் நடுவண் அரசு வாய்ப்பளிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அல்லது நடுவண் அரசு திட்டங்களை கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு மாநில எல்லைக்குள் கொண்டு வரும்போது மாநில அரசை கலந்தாய்வு செய்து நிறைவேற்றுவது ஏற்புடையதாக இருக்கும், ஒரு நல்ல இணக்கச் சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக இந்த நாய்க்கற்பட்டியில் தொடங்க இருக்கிற டங்ஷன் கனிம நிறுவனம் என்பது பொதுமக்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கும் என்று முதலில் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இது பல்லுயிர் வாழ் இடம் என்று சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பொதுமக்கள் எல்லாம் கடுமையான போராட்டத்தில் இன்று வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள்.
இப்படி போராட்டம் ஒரு பக்கம் இருக்கிற அதே வேளையில் அது வரலாற்று சிறப்புக்குரிய இடமாகவும் கருதப்படுகிறது. குறிப்பாக குடவரை கோயில்கள் அங்கே இருக்கிறது. பெருமைக்குரிய அழகர் மலை எல்லைக்குள்ளே வர இருக்கிறது. பண்டைய கால சமண மக்கள் வாழ்ந்ததற்கும் சமண முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான அறிகுறிகளும் கோயில்களும் அங்கே இருக்கிறது. பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறார்களா என்பதா இல்லை, பஞ்ச பாண்டவர்களின் அடையாள சின்னங்கள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஏறக்குறைய 20க்கு மேற்பட்ட கண்மாய்கள் அங்கே இருக்கிறது. இது விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கடுமையாக விவசாயிகளும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகளிலே எதிர்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்பு கூட முன்னுதாரணமாக மீத்தேன் எரிவாயு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்த நேரத்தில் தமிழக அரசின் சார்பிலே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புகளை தெரிவித்தோம். ஆகவே நம்முடைய தமிழக அரசின் சார்பில் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் என்பது மக்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று மக்களே போராடுகின்ற காரணத்தால், தமிழக அரசு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிற காரணத்தால் இந்த திட்டத்தை மத்திய அரசு கட்டாயம் கைவிட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு. ஆகவே இந்த தீர்மானத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிற வேளையில் நடுவண் அரசை வற்புறுத்துவதெல்லாம் இது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் பெறப்படாத திட்டம் என்பதோடு மக்களுக்கு எதிரான திட்டம் என்பதனாலே நடுவண் அரசு நிச்சயமாக கைவிட வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக வலியுறுத்தி தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார வரவேற்று வருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த காங்கிரஸ் இயக்கம் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்று முழு ஆதரவு கொடுக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எல்லாரும் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, இங்கே வளம் வந்து நம்மகிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஏரியாவில் மொத்தமே 5% தான் இருக்குது. இன்றைக்கி கர்நாடகா பார்த்திங்கன்னா 42% இருக்குது, ராஜஸ்தானில் 27% இருக்குது, ஆந்திர பிரதேசில் 17% இருக்குது. 5% இருக்கிற மாநிலத்தில் ஏன் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, வேதாந்தா குரூப் ஏற்கனவே ஸ்டெர்லைட்டில் இருந்து அவங்க நடத்தி சரியாக நடத்தலை. இப்போ மீதி எல்லா உலகத்துலேயும் நடக்கிறாங்கன்னா சில விதிமுறைகள்லாம் உண்டு. அந்த விதிமுறைகளை மீறி அவங்க நடத்துறதுனால தான் நம்ம அதை எதிர்த்தோம். தூத்துக்குடியிலே விசைவாயுகளெல்லாம் திறந்து விட்டாங்க. அந்த திறந்து விட்டதுனால தான் மக்களுக்கு பாதிப்பு வருது. அது சரியாக கடைப்பிடித்திருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. அதே மாதிரி இவங்க இங்கே ஒரு 2000 ஏக்கரில் ஆரம்பிக்கிறாங்க நிறுவனத்தை. அந்த 2000 ஏக்கரில் ஆரம்பிக்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னு நமக்கு அதோடைய பை ப்ராடக்ட், அந்த பை ப்ராடக்ட் எல்லாமே விஷவாயுகளாக இருக்கிறதுனால அது க்ரோத் ஆஃப் அடுத்த ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதே மாதிரி விவசாயம் பாதிக்கப்படும், நீர்நிலை பாதிக்கப்படும், அதே மாதிரி பறவைகள் இவங்க எல்லாத்தையும் பாதிக்கப்படுறதுனால இதை நம்ம முதலமைச்சர் சரியான நேரத்தில் தடுத்து நிறுத்தினதுனால மதுரை மக்கள் எல்லாரும் அதை வரவேற்று முழு ஆதரவு கொடுக்குறோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த வேதந்தா திருப்பியும் இங்கே வரக்கூடாது, வந்தால் நமக்கு ஆபத்துங்கிறது தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.